Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பரா செட் ஆகுற மாதிரி சிதம்பரம் ஸ்பெஷலான கத்திரிக்காய் கொத்து பார்க்கலாம். இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்ல சூடான இட்லிக்கும் நல்லா இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கிற தோசைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வர மல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதுலேருந்து நல்ல வாசனை வந்து லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இது நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கிலோ அளவு கத்திரிக்காவை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே இந்த எண்ணெயில் மீடியம் ஹீட்டில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இதையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ரெண்டுமே ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லாவே ஆறிடுச்சு. இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம நார்மலான இட்லி பொடிக்கெலாம் அரைப்போம் இல்லையா, ஒரு ரவை பதத்தில், அந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த அளவு அரைச்சா கரெக்டாக இருக்கும். இந்த பவுடரை நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அதே மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2லேருந்து 3 முறை மட்டும் சுற்றுனீங்கனாலே போதும். இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பாதி அளவு மட்டும் அரைச்சிருந்தோன்னா போதும். ஃபுல்லாக வந்து மையாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதுவும் தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுலில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 3 கப் தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போகணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. பச்சை மணம் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் கத்திரிக்காய், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த புளி தண்ணியோட நல்லா ஈவனாக கரைஞ்சி வரணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி மொத்தத்தையுமே நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதனால நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம், லோ ஹீட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதை கொதிக்க விட்டோம்னா போதும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு சூப்பராக திக்காகவும் ஆயிருக்கு. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட 1 டீஸ்பூன் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.